உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பாருங்க, நிஜமாதான் சொல்றீங்களா? நம்பிக்கை இல்லனா இந்த குழந்தை கதறி அழுகிற சத்தத்தை கேக்குறியா? பேசு. அழுன்னு சொல்றல. ஏய் அழமாட்டியா? ஏய் அழுன்றல. அழு. அழுன்னு சொல்றல. ஏய் என்ன சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? கத்தி எடுத்து அப்படியே ஒரே அருவா அறுத்துருவேன். அழு. ஏய் நீங்க அவளை எதுவுமே பண்ணிராதீங்க, நான் வந்துறேன். டேய் சின்ன பிளேட் அடி வாங்குற அறிவில்ல உனக்கு? ஏய் நிறுத்துங்க. டேய் மச்சான் போடுறா அவள வந்துட்டாடா. ஏய் போ வாங்கடா. ஏய் அவனே அடிக்குறா. ஏய் ஐயா 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 வெளிய ராணி கிட்ட ரவுடிங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கயா. ஐயா எல்லாரும் வாங்க ஐயா. வாங்க 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 சீக்கிரம் போலாம். ஏய் 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 இப்போ வாங்கடா. வாங்க வாங்கடா. டேய் டேய் வந்துங்கடா டேய். ஓடிடலாம் வாங்கடா. ராணி உனக்கு ஒண்ணும் ஆகல? உனக்கு ஒண்ணும் ஆகல? பாப்பா உனக்கு ஒண்ணும் ஆகல? ஐயோ தாடிகாரா, நான் உன்னாண்ட ஒண்ணுமே சொல்லல. எப்படியா கமுக்குமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? நீ போன் பேசினப்ப உன் முகம் ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு. போனை காதுல வச்சுக்கிட்டு நீ அங்கிருந்து கிளம்பி வந்தல்ல, எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைன்னு. அதான் உன்னை நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை. ஆமா நீ எதுக்கு இங்க தனியா வந்த? அதுவா, பாப்பாவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி அவனுங்க என்ன போன் பண்ணி இங்க வர வச்சிட்டானுங்க. பாப்பாவை கொன்றுவேன் அது இதுன்னு மிரட்டினானுங்க. 6வது கால பூஜை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வரும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே. ஒவ்வொரு முறையும் தெய்வ சக்திக்கு எதிரா இந்த துஷ்ட சக்தி செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இத தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய சக்தி தெய்வ சக்தி கிட்ட இருக்கு. ஏதாவது ஒரு முறையாவது ஜெயிச்சிட மாட்டோமான்னு அதர்மா தர்மத்துக்கு எதிரா யுகம் யுகமா போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒருபோதும் அதர்மா தர்மத்தை ஜெயிக்காது. சரி வாங்க, பொங்க வைக்கிற இடத்துக்கு போய் பொங்க வச்சு பிரசாதத்தை சாமிக்கு படைக்கணும். வாப்பா வாப்பா வாங்க எல்லாம் வாடா வாடா. யாரும் பார்க்கல. அப்பாடா மாமா, அந்த சாம்பலை பக்காவா கலந்தாச்சு. அந்த பொங்கலை சாப்பிட்ட உடனே எல்லாரும் ரத்த வாந்தி எடுத்து துடி துடிச்சு சாக போறாங்க. அத பார்த்து நாம ஜாலியா ரசிக்க போறோம். ஐயா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போறாங்கன்னு சொல்லு. கரெக்டான நேரத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கிடும். பொங்கல் சாமி எந்த பக்கமா பொங்கி இருக்கு? சாமி கிழக்கு பக்கமா பொங்கி இருக்கு சாமி. கிழக்கு பக்கமா பொங்கல் பொங்கி இருக்கிறது ரொம்ப நல்ல சகுனம். ஆமா ஆமா, சாகிறதுக்கு இவனுங்க சகுனம் வேற பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை விட ஒரு காமெடியா இருக்க முடியாது. டே மனோ, பாக்குறதுக்கே பாவமா இருக்குடா. நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன். இப்ப புண்ணியம் தேடிக்கிறதுக்காக நான் பொங்கல்ல சாம்பல் கலந்த விஷயத்தை போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? யோ அறிவு இருக்காயா உனக்கு? கத்தாதரா. கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத. விட்டா நீயே எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சாமி பொங்க வச்சு முடிச்சாச்சு, அடுத்து என்ன செய்யணும்? ஒரே நேரத்துல இறைவனுக்கும் இயற்கைக்கும் உணவு படைக்கணும். இந்த சாதாரண சாதம் பிரசாதமா மாறும். ராணி, சித்தார்த், நீங்க 2 பேரும்
இந்த பொங்கலை எடுத்துக்கொண்டு போய் சாமியோட சன்னிதானத்துக்கு முன்னால வச்சு பூசாரி கிட்ட சொல்லி பிரசாத பூஜையை செய்ய சொல்லி அதுக்கப்புறமா நீங்களே அந்த பொங்கலை எடுத்து உங்க கையாலே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. போப்பா. ஜார்ஜினியா, சொல்லு மனோ. நீங்க சொன்ன மாதிரியே சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த சாம்பலை 6வது கால பூஜைக்காக அவங்க எல்லாரும் வச்சிருந்த பொங்கல்ல அதை கலந்துட்டேன். பூஜை நடத்துறதுக்காக இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பொங்கலை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அந்த பூஜை நடந்து முடிஞ்சதுமே அந்த பொங்கலை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சிவனடியார் சொல்லிட்டாரு. அக்கா, நாம நினைச்சது எல்லாம் நடந்துரும் ஜார்ஜினி அக்கா. வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. ம், ம். ம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட எல்லாருமே முதல்ல என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. அப்புறம் துடி துடிச்சு சாவாங்க. ம், ம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட பண்ண சொல்லியிருந்தேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ரொம்ப தெளிவா ஞாபகம் இருக்கு. இப்ப கோயிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரத்த வாந்தி எடுத்து சாக ஆரம்பிச்சிட்டா தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு இந்த கோயிலை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் பயந்து நடுங்குவாங்க. யார் நினைச்சாலும் 6வது கால பூஜையை நடத்தி முடிக்கவே முடியாது. அவ்வளவுதான், இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த கவலையும் படாம பொம்மி ஆவியை வெளியே வர விடாம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஓம் க்ளீம். சி, ஜார்ஜினியாவா? ஜார்ஜினியா சரியான அறிவு கட்டதா. அவளுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தா இப்படி பேசுவாளா? விளங்காதவ, உருப்படாதவ, பேய், பிசாசு, பூதம், இம்ச. டேய், என்னடா இது? போன்ல நல்லா சிரிச்சு பேசிட்டு இப்ப இப்படி திட்டுற? ம், என் உயிர் பிழைக்கிறதுக்கு இவள மாதிரி ஒரு கேவலமான ஆளோட காலெல்லாம் பிடிக்க வேண்டியதா இருக்கேன்னு நானே நொந்துக்கிறேன். நான் என் உயிரை காப்பாத்ததான் அவகிட்ட இப்படி பணிஞ்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். ஏமாமா, அவ பேசுறத நினைக்க நினைக்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள. ஏன் அவ அப்படி என்ன பேசினா? ஆ? வாழ்க்கையில நான் இப்பதான் ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கேன்னு எனக்கு இவ்வளவு நீளத்துக்கு சர்டிபிகேட் தரா. அவெல்லாம் ஒரு ஆளு. அவ போய் என்ன? மனோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? இல்ல, வழக்கமா உண்மையை சொன்னாதான் எல்லாருக்கும் கோபம் வரும். உனக்கு இப்ப கோபம் வர்றத பாக்கும்போது ஜார்ஜினியா சொன்னது உண்மையா இருக்கும். யோ மாமா, அவளாவது போன்ல தான் இருந்தா. ஆனா நீ நேர்ல இருக்க. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வாழ்க்கை வந்தபடி பேசிட்டு இருக்க. மனோ, விட்றா. ஏய், விட்றா, விட்றா. டேய் மனோ, ஏற்கனவே உயிர் போய் நான் டூப்ளிகேட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த டூப்ளிகேட்டையும் காலி பண்ணிடாதடா. மாமா, கொஞ்ச நேரம் உளறத நிறுத்துறியா? தேவையில்லாம என்ன ஏதாவது டென்ஷன் பண்ண கொஞ்ச நேரம் சும்மாரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.